ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்ட விஷயத்த உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக நீ காத்திருந்ததே போதும். இனிமேலும் தாமதமாக்காம, கால நேரத்தை விரயமாக்காம சீக்கிரம் வா. நடக்காதோ நீ நினச்சி பயந்த விஷயத்தையும் இப்போது நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வருத்தப்படாமல் எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தெளிவோட செய்ய பழகு. எல்லாருடைய பாரங்களையும் எல்லாருடைய மன வருத்தங்களையும் நீயே சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் துவண்டு போகாதே. என்ன நடந்தாலும் அதை தாண்டி என்னால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை தூக்கி நிறுத்தி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் குறைகளை யார் சுட்டி காட்டினாலும், உன் தவறுகள் அது இதுன்னு யாராவது சொன்னாலும் அது சரியானதா இல்லை பொய்யானதான்றதை யோசிச்சு அதை மாற்றலாமா அல்லது கடந்து போகலாமான்ற முடிவை நீயே எடுத்துக்கொள் என் செல்வமே. யார் உன்னை வந்து என்ன சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மாற்றிக்கோ. பொய்யாக இருக்கும் பட்சத்தில் போயிட்டு போகுதுன்னு நீ பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இரு. என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுக்காகவே அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் அவ்வப்போது சில தடைகளும் தடங்கல்களும் வந்து போகத்தான் செய்யும். எதையுமே அவ்வளவுதான் என் வாழ்க்கை, என் விதி இப்படி தான், எனக்கெல்லாம் எதுவும் நல்லதே நடக்காது, என் வாழ்க்கையிலெல்லாம் முன்னேற்றம் வராதுன்னு நீயாகவே உன்னை நினச்சிக்கிட்டு சோர்ந்து போயிடாத. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும்ன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. உண்மையான வெற்றி அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நான் ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வைராக்கியத்தின் மூலமாக கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. எத்தனை சவால்கள் வந்தாலும் சோர்வடையாம நீ எப்போது மன உறுதியோடு இரு. நீ செய்யும் முயற்சிகளுக்கும் உன் உழைப்புக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் லட்சியம் பெருசாக இருக்கும்போது இந்த உலகம் உனக்கான பாதையை அமைக்காது. உன் லட்சியத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியது என்னுடைய கடமை. உன் வைராக்கியத்தின் மூலமாக கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியும். நீ தைரியமாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். யாருக்காவது ஒரு கஷ்டம், யார் வாழ்க்கையிலாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நீ அவங்களுக்காக உட்காந்து யோசிச்சு அதிகமாக சோகங்களை உனக்குள்ள உன் தலைக்குள்ள உன் மனசுக்குள்ளே இழுத்து போட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னுடைய மனவேதனைகளையும் யாரிடமும் போய் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். அடுத்தவங்க விஷயத்திலும் அளவுக்கு மீறி நீ தலையிடவும் வேண்டாம். ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் உன் மன நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக உயர்வாக நேர்மையாக வாழணும்னு தானே ஆசைப்படுற. அப்படின்னா உன் வாழ்க்கை ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. யாருடைய விஷயத்திலும் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாமல் உன் பாதையில் நீ அமைதியாக கடந்து போனாலே நீ வெற்றி பெறுவதற்கான தெளிவையும் உனக்கான மகிழ்ச்சியையும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நீ எதிர்பார்த்தது போல நடத்தி முடிக்கிறேன். எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. என்னை கையெடுத்து கும்பிட்டு நீ வணங்கிய பிறகு இனி எந்த எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறையாக தப்பாக நடந்துருமோன்ற பயத்தையும் உனக்குள்ள சுமக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நானே முன்னின்று நடத்தி கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் தைரியமாக இருந்தாலே போதும். ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும் என் செல்வமே. எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தீன்னா உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக ஆக்கி தருவேன். அவ்வப்போது உன் மனசில் ஏதாவது ஒரு பயம் வந்து ஒட்டிக்குது. எப்போதோ நடத்த வேண்டிய விஷயத்த எப்போதோ நடந்த விஷயத்தை இப்போ உட்காந்து யோசிச்சு என்ன ஆகுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு நீயாகவே மனசை குழப்பிக்கிட்டு உன் உடம்பையும் சேர்த்து வாட்டி விதைக்காதே. எதுவும் தப்பாக போகாதுன்னு நான் சொன்ன பிறகும் நீ எதுக்காக அடிக்கடி பயந்து அழுகிறாய்? உன் எதிர்காலம் உன்னுடைய கைகளில் இல்லை, அது இந்த முருகனுடைய கையில் தானே இருக்குது. நீ கவலைப்பட எதுவும் தேவையில்லை. உன் பயத்தை எல்லாம்
நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா மற்ற எல்லாத்தையும் இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன். அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் தான் நான் உனக்கு தரும் வரம். கடன், நோய், பகை என எதுவும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன். எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேங்கிறத மட்டும் நீ ஒருபோதும் மறந்துடாத. உன் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழ்வதற்கு அனைத்து அருளையும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன். எப்போதும் ஒரே இடத்தில் மனதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கும் உறவுகள், அதாவது எப்போவுமே உனக்கு நல்லது மட்டுமே நினச்சி நல்லது மட்டுமே செய்யக்கூடிய மனிதர்கள்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என் செல்வமே. எல்லாருமே காலம் மாறும்போது, சூழ்நிலை மாறும்போது மாறுபவர்களாகவே இருக்காங்க. நீயும் புதுமை புதுமைன்னு புதுமையான உலகத்தில் மாயையான விஷயங்களில் சிக்கிக்கிட்டு மாட்டி முழிக்காதே. எல்லாரையும் நல்லவங்க நம்பவும் வேணாம், எல்லாரையும் கெட்டவங்க நினச்சி பயப்படவும் வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நீ நினச்ச தன்மையோட, உறுதியோட, உண்மையோட, நேர்மையோட முயற்சி செஞ்சு ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உன் மனசில் உன் கண்களுக்கு படுற எல்லா விஷயங்களையும் ரசிக்கலாம், பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எதையுமே உன் வாழ்க்கையில் நீ செயல்முறைப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. நல்லதை நடைமுறைப்படுத்து, தீயதை தூக்கி எறிஞ்சது என் செல்வமே. உன் மனசு பூக்களைப் போல மென்மையானதுன்னு எனக்கு தெரியும். ரோஜாவுக்கு பாதுகாப்பு தரும் முட்கள் இருப்பதால் தானே எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ரோஜாவை பறிப்பது கிடையாது. அப்படிதான் உன் வாழ்க்கையிலேயும் உன்னை பாதுகாக்கும் முள்ளாக இந்த முருகன் இருந்து யாரும் உன்னை தோற்கடிக்காத அளவுக்கு உனக்கு பாதுகாவலாக உன் கூடவே இருந்துகிட்டு இருக்கேன். எப்போதும் உன்னையும் உன் மனசையும் காப்பாற்றி உன்னை நல்லபடியாக பத்திரமா நான் வாழ வைக்கிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எங்கே தொலைச்சோம், என்ன தப்பு செஞ்சோன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாதே. நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன தவறாக நடந்திருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. பல வருடங்களாக, பல காலமாக நீ என்னென்னவோ செஞ்சு வாழ்க்கையை தொலைச்சதெல்லாம் போதும். இன்றிலிருந்து நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன்னை காப்பாற்றி உன்னுடைய எல்லா நல்ல காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ மனசால என்ன யோசித்தாலும் அதை சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிப்பேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அழகாக்குவேன். உனக்கு அப்பாவாகவும் காவலனாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வலிகளையும் வேதனையும் உன் மன காயத்தையும் வடுக்களையும் போக்கி உன் முயற்சிக்கேற்ற முழு பலனையும் பரிசாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீயும் உன் கவலைகளையெல்லாம் மறந்து உன் கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு முன்னேற்றப்படியில் அடி எடுத்து வச்சு உயரத்துக்கு போ. உனக்கு முன்னால் நான் வந்து நின்று உன்னை வழிநடத்தி கூட்டிகிட்டு போகும்போது நீ எந்த யோசனையும் சிந்தனையும் சந்தேகமும் இல்லாமல் தைரியமாக முன்னேற முடியும் என் செல்வமே. நீ இந்த பூவுலகில் பிறந்ததற்கான அர்த்தத்தை நான் உனக்கு காட்டப் போகிறேன். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் பிறப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படி நீ பிறந்ததற்கான காரணம் என்ன, எதை ஜெயிக்கிறதுக்காக, எதை சாதிக்கிறதுக்காக நீ பிறந்திருக்கன்றதை இப்போது உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். ஒரு பிரச்சனை சாதாரணமானதா அல்லது பயங்கரமானதான்றது தீர்மானிப்பது அந்த பிரச்சனை அல்ல. அந்த பிரச்சனையை நீ பார்க்கும் விதமும் யோசிக்கும் உன் மனசும் தான் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா, சமாளிக்க முடியுமான்றதை உனக்குள்ள உருவாக்குது. எந்த பிரச்சனையிலும் நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போக வேண்டாம். எப்பவுமே மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு யோசி. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த முருகன் உன்னை நோக்கி வந்திருக்கேன்.